ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜன்யா இல்லம். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான சீம்பால் கேக். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சீம்பால் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா டெய்லி கிடைக்காது. எப்போல்லாம் மாடு கன்றுக்குட்டி போடுதோ அப்போ மட்டும்தான் கிடைக்கும். இது ரொம்ப ரேராக கிடைக்கும். ஆனால் இது இப்படி கிடைச்சா யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இப்போ நான் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். நம்ம வடிச்சிட்டா தான் அதில் இருக்க தூசியோ பூச்சி எது இருந்தாலுமே அது டெபாசிட் ஆயிரும். அதனால் எப்பயுமே வடித்து தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வடிச்சிட்டேன். இப்போ இதில் நான் 1/2 கப் சுகரும் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். அப்போ தான் சீம்பாலோட மிக்ஸ் ஆகும். நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கறனால அது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சு அதில் தண்ணி ஊற்றி நான் வேக போட போகிறேன். இப்போ இதில் அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பவுலை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட இப்படி வேக வைக்கலாம், அதுவும் நல்லா வரும். இப்போ உள்ளே ப்ளேஸ் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேம் வச்சா போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். வச்சுட்டு விசில் எடுத்துருங்க. விசில் எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் போதும். நல்லாவே வந்துடும். பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குக்காக இருக்கிறது நீங்கள் மேலே ஒரு ஸ்டிக் வச்சு டச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளுக்கு ஒட்டாது. பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லாவே குக்காக இருக்குது. இந்த சீம்பால் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா, இதில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் இதை ரெகுலராக சாப்பிடுவாங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். நம்ம சுகர் போட்டு செஞ்சுருக்கோம். இதுக்கு பதில் நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம். அதை விட ரொம்ப ஹெல்தி. இப்போ நல்லா கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓரத்தில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வெயிட் லாஸ் கூட யூஸ் ஆகும். இப்போ நம்ம இதை இப்படி தட்டினீங்க அப்படின்னா அடியில் நல்லாவே இறங்கிரும். உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சீம்பால் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக உண்போம், சுகமாக வாழ.